Now we are going to see the topic medical termination of pregnancy. In this method, intentional or voluntary termination of pregnancy is called medical termination of pregnancy or induced abortion. The medical termination of pregnancy அப்படிங்கிறது என்னன்னா abortion. இந்த pregnancy women அந்த fetus வந்து abort பண்ணுறது மெடிக்கல் மெத்தட். ஸோ த எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் மூலமாக பண்ணக்கூடிய இந்த அபார்ட்டை தான் நம்ம அபார்ஷன் என்ன சொல்கிறோன்னா மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி. ஸோ த எம்டிபி ஹாஸ் சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் டிக்ரீஸிங் பாப்புலேஷன். இந்த அபார்ட் பண்ணுறது மூலமாக இது வந்து பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ certain pills are known to act as abortants which prevent implantation of blastocyst. Sometimes the tablets கூட அந்த ப்ரெக்னன்சி விமன் அதை வந்து இந்த டேப்லெட் எடுக்கும்போது கூட அந்த அபார்டன் ஆகும். ஸோ அது எப்படின்னா இந்த டேப்லெட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிளாஸ்டோசிஸ்ட்டு இம்ப்ளான்டேஷன் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட் அந்த யூட்ரின் வாலில் ஃபிக்ஸ் ஆகும் இல்லையா அந்த பிளாஸ்டோசிஸ்ட்டு அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோன்னா nearly 45 to 50 million MTPs are performed in a year all over the world. உலக லெவலில் 45 to 50 million MTPs are performed ஒரு வருஷத்தில். ஸோ நார்மலாக ப்ரெக்னன்சிஸ் அந்த ப்ரெக்னன்சி விமன் 5 பேர் இருந்தாங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் வந்து அபார்ட் பண்ணுறாங்க. ஸோ the government of India legalized MTP in 1971 with some strict conditions to avoid its misuse. First, why MTP? ஏன் வந்து MTP இது வந்து டாக்டர்ஸ் வந்து பண்ணுறாங்க? Unwanted pregnancies either due to casual unprotected intercourse or failure of the contraceptive used during coitus. ஆல்ரெடி நம்ம பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸில் கான்ட்ராசெப்டிவ்ஸ் என்னென்ன முறைகளில் கருத்தடை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த கரு உருவாமல் தடுக்கிறதுக்கான வழிகள் பல வழிகளை நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணும்போது ஸோ சம்டைம்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ ஃபெயிலியர் ஆகும்போது அந்த விமன் வந்து ப்ரெக்னன்சி ஆகும் இல்லையா. ஸோ இது வந்து அன்வான்ட் ப்ரெக்னன்சிஸ். ஸோ இது மாதிரி அன்வான்ட் ப்ரெக்னன்சிஸ்லாம் வந்து அபார்ட் பண்ணுறதுக்காக உள்ள மெத்தட் தான் இந்த எம்டிபி. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா நார்மலாக இப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பாலியல் வன்கொடுமை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ரேப் பண்ணும்போது அந்த பெண் வந்து ப்ரெக்னன்சி ஆனாங்க அப்படின்னா அது வந்து அன்வான்ட் ப்ரெக்னன்சி. ஸோ இது மாதிரி டைமில் மெட்டர்னல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி அதாவது அபார்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கன்னு கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. So MTPs are also essential in certain cases where continuation of the pregnancy. It could be harmful or even fatal either to the mother or to the fetus or both. இந்த மாதிரி இந்த ப்ரெக்னன்சி அதாவது அந்த விமன் கண்டினியூஸாக ப்ரெக்னன்சி ஆகும்போது அந்த விமனுடைய ஹெல்த்தும் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ கண்டினியூஸாக பர்த் ஆகும்போது சம்டைம்ஸ் அந்த ப்ரெக்னன்சி மதர் ஆர் அந்த ஃபீட்டஸ் இல்லைன்னா போத் ரெண்டு பேருமே வந்து இறந்து போவாங்க. ஸோ அது மாதிரி வரும்போது அந்த கண்டினியூஷன் ஆஃப் ப்ரெக்னன்சியை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவுமே இந்த எம்டிபிஸ் ஆர் ஃபாலோட். ஸோ இயர்லி மெடிக்கல் டெர்மினேஷன் இஸ் சேஃப் டியூரிங் த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் தட் இஸ் அப் டு 12 weeks ஆஃப் ப்ரெக்னன்சி. ஸோ இந்த எம்டிபி வந்து எப்போ பண்ணலாம் எந்த டைமில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். நார்மலாக நம்ம இந்த ப்ரெக்னன்சி ஜெஸ்டேஷன் பீரியடை 3 ட்ரைமஸ்டர்ஸாக டிவைட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டைமில் இந்த ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் 3 months அந்த 3 monthஸில் அந்த ப்ரெக்னன்சி அதாவது அன்வான்ட் ப்ரெக்னன்சியாவோ இல்லை அந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இல்லை ஒரு சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தையுடைய வளர்ச்சி வந்து சரியான முறையில் இல்லை அப்படிங்கும்போது அபார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்போ பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் அப் டு 12 weeks ஆஃப் ப்ரெக்னன்சி.
செகண்ட் ட்ரைமஸ்டர் அந்த டைமில் 4th 5th 6th இந்த 3 months சொல்கிறோம் இல்லையா. இப்போ இந்த மந்த்ஸில் வந்து என்ன ஆகும்னா அந்த பேபியோடைய ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ அது மாதிரி இந்த ஃபீட்டஸ் பிகம்ஸ் இன்டிமேட்லி அசோசியேட்டட் வித் த மெட்டர்னல் டிஷ்யூவோட இந்த ஃபீட்டஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து அபார்ட் பண்ணும்போது அது அந்த மதருக்கும் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ த செகண்ட் ட்ரைமஸ்டர் அபார்ஷன்ஸ் ஆர் மச் மோர் ரிஸ்கர். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தோன்னா அன்குவாலிஃபைட் குவேக்ஸ், அதாவது போலி மருத்துவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அபார்ஷனை வந்து பணத்துக்காக வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு எந்த ட்ரைனிங்குமே இருக்காது. ஸோ இவங்க பண்ணும்போது இந்த மாதிரி அபார்ட் பண்ணும்போது which are not only safe but could be fatal. Mothers also died. Another dangerous method என்னன்னா misuse of amniocentesis. இந்த amniocentesis அப்படிங்கிற என்ன பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. அதுதான் அந்த சைல்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஏதாவது குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட்டு தான் என்னென்னா இந்த amniocentesis. ஆனால் இதை வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஹவ் டு டிட்டர்மைன் த செக்ஸ் ஆஃப் த அன்பார்ன் சைல்டு ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபீட்டஸ் வந்து மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஸோ அது ஃபீமேலாக இருந்தது அப்படின்னா இட் இஸ் ஃபாலோட் பை எம்டிபி. திஸ் இஸ் டோட்டலி அகெயின்ஸ்ட் வாட் இஸ் லீகல். ஸோ இதை இல்லீகலாக பண்ணுறதை பேன் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் எம்டிபி 1971. இந்தியா லீகலைஸ்ட் எம்டிபி 1971. ஸோ மெடிக்கல் நெசசிட்டி அண்ட் சோஷியல் கான்சிக்வன்ஸ். ஸோ இது மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேர்லையோ இல்லை சம்டைம்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, ரேப்பிங் கேஸ் இந்த மாதிரி அன்வான்ட் ப்ரெக்னன்சிஸ் இது மாதிரி இருந்தால் மட்டுமே இந்த எம்டிபி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து பெர்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி எம்டிபி ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கன்செப்ஷன் மே ஹாவ் சீரியஸ் சைக்காலஜிக்கல் கான்சிக்வன்சஸ். இந்த ஃபஸ்ட்டு அபார்ட் ஆகுது இல்லையா, இது வந்து சைக்காலஜிக்கலாகவே அவங்களுக்கு நிறைய பாதிப்புகளை உருவாக்கும். ஸோ இந்த எம்டிபி அப்படிங்கிறது இந்த அபார்ஷன் வந்து யாருக்கு வந்து பண்ணலாம் அப்படிங்கன்னா மெடிக்கல் ரீதியாக டாக்டர்ஸ் வந்து முடிவு பண்ணக்கூடிய, அதாவது அந்த குழந்தையுடைய வளர்ச்சியை பொறுத்தும் சம்டைம்ஸ் அன்வான்ட் ப்ரெக்னன்சியாக இருந்தாலும் இது மாதிரி தேவையான காரணங்களுக்காக மட்டுமே பண்ணக்கூடியதான் இந்த எம்டிபி. ஸோ ஓகே, இதை வந்து இல்லீகலாக பண்ணுறதுனால இந்த அவேர்னஸ் வந்து எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா எஃபெக்டிவ் கவுன்சிலிங் ஆன் தி நீட் டு அவாய்ட் அன்ப்ரொடெக்டட் காய்டஸ் அண்ட் தி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் இன் இல்லீகல் அபார்ஷன்ஸ். இல்லீகல் அபார்ஷன்ஸுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நம்ம வந்து கவுன்சிலிங் மூலமாக கொடுக்கலாம். Now we are going to see the next topic, sexually transmitted diseases. In our country, we have a number of programs aimed at the maintenance of reproductive health. These efforts include creating awareness about the various sexually transmitted diseases, their causes and mode of transmission, then இதை எப்படி prevent பண்ணுறது. So here we will discuss about common STDs and how to prevent them. Diseases or infections which are transmitted through sexual intercourse are called STDs, that is sexually transmitted diseases. So these are also known as venereal diseases, VD, or reproductive tract infections. Then hepatitis B and HIV. The infections எப்படி transmit ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது sexually as well as by sharing of infusion needles, surgical instruments, etc. with the infected people. Then blood transfusion are from infected mother to baby. இது எப்படி transmit ஆகுது அப்படின்னா இந்த ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெச்ஐவி. ஸோ இது நார்மலாக இந்த இந்த இன்ஃபெக்ட் ஆகிருப்பாங்க இல்லையா, இந்த பீப்புள் மூலமாக அவங்களுக்கு யூஸ் பண்ண நீடில்ஸ், தென் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இது வழியாக அது வந்து நார்மலாக உள்ள பர்சனுக்கும் இது வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஒன்லி செக்ஷுவல் கான்டாக்ட் மட்டுமே இது வந்து கிடையாது. இந்த ஹெச்ஐவி ஹெப்படைட்டிஸ் பி வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. அவங்களுக்கு அந்த அஃபெக்டான பீப்புளுக்கு வந்து அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த இன்ஃபியூஷன் நீடில்ஸ், சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது மூலமாகவும் மற்ற நார்மலாக உள்ள பர்சன்ஸ்க்கும் இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ தென் நெக்ஸ்ட்டு
ஏஜ் ஆஃப் 15 to 24 இயர்ஸ். இது நார்மலாக யாருக்கு இது அதிகமாக அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா 15லேருந்து 24 இயர்ஸ் உள்ள பர்சன்ஸ் தான் இது வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகுது. ஸோ தென் இதில் நிறைய வகையான எஸ்டிஐ, அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ், இது வந்து நம்ம காமனாக என்ன சொல்கிறோன்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ எஸ்டிஐ. ஸோ இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நிறைய இதை பாக்டீரியாவும் இருக்குது, ஸோ வைரல் எஸ்டிஐ இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பாக்டீரியல் எஸ்டிஐ. ஸோ ஃபஸ்ட்டு பாக்டீரியல் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் gonorrhea, and second one syphilis, and third one chancre, and fourth one chlamydiasis, and lymphogranuloma venereum. So the next one viral sexually transmitted infections: genital herpes, genital warts, hepatitis B, and AIDS. Then protozoan STI, trichomoniasis, fungal STI, candidiasis. ஸோ இந்த டிசீஸ் எடுத்துட்டோன்னா இது பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவன், ஃபங்கை, இது மாதிரி எல்லா இது மூலமாகவும் இந்த பாக்டீரியா மூலமாக, வைரல் மூலமாக, தென் வைரஸ் மூலமாக இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாக்டீரியா, புரோட்டோசோவன், ஃபங்கல்னால் வரக்கூடிய இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து இந்த டிசீஸஸ்லாம் வந்து க்யூர் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் இந்த STI caused by virus cannot be treated. இதோடைய சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் itching, fluid discharge, slight pain, swelling in the genital region. இது நார்மலாக மேலை விட ஃபீமேல் தான் இதை வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ the infected females may often be asymptomatic. இந்த ஃபீமேல்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது, இது மாதிரி அந்த டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து அது வந்து தெரியாது, ஏன்னா ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும். ஸோ அண்ட் மே ரிமைன் அன்டிடெக்டட் ஃபார் லாங். அது ரொம்ப நாள் வரைக்குமே அது வந்து தெரியாது. நார்மலாக உள்ள சிம்டம்ஸ் தான் வந்து இதுலேயும் இருக்கும். ஸோ itching, fluid discharge, slight pain, swelling in the genital region. So in the later stage it may leads to pelvic inflammatory diseases, abortion, infertility, or even cancer in reproductive tract. ஸோ இதை டைம்லி நம்ம வந்து இதை டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம உடனே வந்து மெடிக்கலில் வந்து நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போய் நம்ம செக் பண்ணும்போது அதை வந்து ஓரளவு க்யூர் பண்ண முடியும். ஆனால் இதோடைய சிம்டம்ஸ் வந்து தெரியாமல் இருக்கிறதுனால அதை வந்து ஈஸியாக க்யூர் பண்ண முடியறதில்ல. ஸோ அது எல்லாமே அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா லாங் டைமாக வந்து அது அங்கே அந்த டிசீஸோடைய சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால in the later stage it may leads to pelvic inflammatory diseases, abortion, infertility, or even cancer in reproductive tract. So the STIs are a major threat to a healthy society. Therefore the prevention or early detection வந்து அதை வந்து ஏர்லியாகவே நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா cure of these diseases. So then next preventions. First one இதை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், இந்த டிசீசஸ்லாம் வராமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். First one, avoid sex with the unknown partner or multiple partners. Then second one, always using condoms during coitus. In case of doubt, consult a doctor for diagnosis and get complete treatment. இது ஒருவேளை நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும்போது ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குது நமக்கு வந்து தெரியுது அப்படின்னா consult a doctor for diagnosis and get complete treatment.